பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. ஆமென். எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. சோத்ரம். பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. ஆமென் ராஜா. அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. கொடுக்குற கர்த்தர் பேசும்படியாய், ஆண்டவரை நாங்கள் கேட்கும்படியாக செவிகள் இருதயம் விருத்த சேதனம் அடையும்படியாய், கர்த்தருடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனுமாய் எங்களுக்குள்ள கிரியைகளை நடப்பித்து அப்பா வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லவர், அப்புறம் இரக்கம் உள்ளவர், அப்புறம் தய உள்ளவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயமானவர், அப்புறம் ஆலோசனை கர்த்தர். சரியா? 42 சங்கீதம் 46:1 எடுப்போம். சங்கீதம் 46வது சங்கீதம் 1வது வசனம். நான் எப்பயுமே வசனத்தை எடுத்து நான் ப்ரிப்பர்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு, ஆண்டவரே சொந்த புத்தியில் நான் எடுத்துடக்கூடாது, நீங்கள் என்னோட பேசணும், ஏதாவது வசனத்தின் மூலமாக அல்லது பாட்டு மூலமாக ஆராதனை வேலையில் பேசணும்னு. 2வது ஆனந்த துதி வெளி கேட்கும் அந்த பாட்டிலேயே அந்த வசனத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டார். 46 சங்கீதம் 46 1வது வசனம்.
ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? தேவன் நமக்கு நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நம்ம இன்னைக்கு தேவன் நமக்கு அடைக்கலமானவர் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் அடைக்கலமானவர், தேவன் நமக்கு அடைக்கலமானவர். உலக பிரகாரமாக ஒரு அடைக்கலம் எப்படி நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு கோழி என்ன செய்து தன்னுடைய குஞ்சுகளை அது வச்சு அது மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காக்காயோ அல்லது ஒரு பருந்தோ அது மேலே அசைவாடும் போது உடனே அந்த கோழி என்ன செய்யும், ஒரு சவுண்டு கொடுத்த உடனே அந்த செட்டைகளை வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி விரித்த உடனே அது என்ன செஞ்சிடும், எல்லா குஞ்சு ஓடி வந்து அந்த செட்டைகளுக்குள்ளே என்ன செஞ்சிடும், அடைஞ்ச உடனே அது அப்படியே உட்காந்துரும். அந்த கோழியை எதுவுமே தெரியாதது மாதிரி, ஒன்றுமே நடக்காதது மாதிரி அது அமைதியாக என்ன செஞ்சிடும், அது உட்காந்துருக்கும். அது பறந்து சுற்றி பார்த்துட்டு அது கண்ணுக்கு எந்த குஞ்சுமே அது கண்ணுக்கு தெரியாதனால அது என்ன செஞ்சிடும், பறந்து போயிடும். நாங்களாம் சின்ன பிள்ளைலாம் எங்கள் ஏரியாலெலாம் அப்போ கோழிகள் நிறைய வளர்ப்பாங்க. அது ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். அது போனதுக்கப்புறம் இந்த குஞ்சு ஒவ்வொன்றா அந்த சிறகுகளுக்கு வந்து அழகாக மண்டையை நீட்டிக்கிட்டு எட்டி என்ன செய்யும், பார்க்கும். அதுக்கு எதுக்கு நம்ம உள்ளே வந்தோம், எதுக்கு நம்மளை அம்மா கூப்பிட்டு உள்ளே வச்சுக்க எதுவுமே தெரியவே தெரியாது. ஆனால் அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து நமக்கு அடைக்கலமான தேவனானவர். எந்த ஒரு ஆபத்து நேரத்துலையும் ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம அடைக்கலமாக அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஒருவேளை அந்த கோழி வந்து அப்படி கூப்பிட்டு அந்த குஞ்சுகள் அதனுடைய செட்டுக்குள்ளே வரலைன்னா அந்த குஞ்சோட நிலைமை என்ன ஆகும்? அவ்வளோதான். பருந்து என்ன செஞ்சிடும், அதை தூக்கிட்டு அது என்ன செஞ்சிடும், பறந்து போயிடும். அப்போ நம்ம ஆண்டவரை அடைக்கலமாக நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளும் போது அந்த அடைக்கலமான ஆண்டவருக்குள்ளாக உள்ளே போகும்போது தான் நமக்கு அந்த பாதுகாப்பை நம்மளால் என்ன செய்ய முடியும், பெற முடியும். நம்ம எடுத்துக்கலாம். ரூத்துடைய புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரூத்துடைய அந்த அவளுடைய வரலாற்றை நம்ம பார்க்கும்போது அந்த ரூத்தை அந்த சமவெளியில் அவள் வந்து நிற்கிறா. 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் ரூத் 2ஆம் அதிகாரம் 'இஸ்ரவேலின் தேவனாய செட்டைகளின் கீழ்' 12 வாசிமா. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டையின்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவள் எப்படிப்பட்ட செய்கை உள்ளவளாக இருந்தா? அவள் இப்போ போவாஸ் வந்து இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்கிறாரு. அப்போ உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதா. அவளுடைய செய்கை எப்படிப்பட்ட செய்கையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, அந்த நகோமி வந்து அவள் என்ன செய்கிறா, பெத்லெஹேமை விட்டுட்டு அவள் இந்த மோவாப் தேசத்துக்கு அவள் தன்னுடைய குடும்பத்தோடு போகிறா. அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். கணவனை இழக்கிறா, 2 மகன்களை இழந்து போய் 2 மருமக்கமாரோடு அவள் தவித்து நிற்கும்போது தன் சொந்த ஊருக்கு போகலான்னு சொல்லி அவள் திரும்பி வரா. அப்போ 2 பேருமே அவளை ஃபாலோ பண்ணி 2 மருமகளும் வர்றாங்க. ஓர்பாலும் ரூத்தும் நகோமியோட கூட அவங்க புறப்பட்டு அவங்க மோவாப் தேசத்துலேருந்து பெத்லெஹேமுக்கு போகிறதுக்காக வந்துட்டுருக்குறாங்க. அப்போ வந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நகோமி சொல்கிறா மருமக்கமாரை பார்த்து, நீங்கள் 2 பேரும் என்ன செய்யுங்க, திரும்ப உங்கள் தேசத்துலேயே போய் இருந்துக்கோங்க, உங்கள் தகப்பன் வீட்டோட போய் இருந்துக்கோங்க. ஏன்னா இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு என்னால் முடியாது. அதனால நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டில் போய் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ஓர்பால் இந்த வார்த்தையை கேட்டுட்டு அவன் என்ன செஞ்சிட்டா, திரும்பி போயிட்டா. ஆனால் இந்த ரூத் என்ன சொல்கிறா, நான் திரும்பி போகிறத பற்றி நீங்கள் என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவள் சொல்லிட்டு அவள் சொல்கிறா, நான் உன் கூட தான் நான் என்ன செய்வேன், வருவேன்னு சொல்லிட்டு 16வது வசனம் 1:16. அதற்கு ரூத்,
நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். பாருங்க, அந்த இடத்துல ரூத் என்ன சொல்றா, ஒரு வைராக்கியமா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட நீ என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நான் என்ன செய்வேன், வருவேன். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் சொல்லிட்டு அவ சொல்றா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அவ உறுதியா ஆண்டவரை என்ன செய்தா, பிடித்து கொண்டா, பிடிச்சுக்கிட்டா. உன் தேவன் தான் என் மாமியால பார்த்து மருமக சொல்கிறா. இந்த காலத்தில் சொல்லுவாளான்னு தெரியாது, இந்த காலத்து மருமகள்லாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்களான்னு தெரியாது. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இது அந்த நாட்களில் மருமக என்ன செஞ்சா, மாமியால பார்த்து சொன்னா, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். இப்போல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விருந்தாள் கெஸ்ட்டு வந்துட்டானா, வீட்டுக்காரர் வழியில் வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு முகம், தான் வீட்டு ஆட்கள் வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு முகம், 2 முகம் வச்சுருப்பாங்க பெண்கள் இல்லையா? ஆனால் அப்போ அந்த நகோமியை பார்த்து மாமியால பார்த்து சொல்கிறா, ஓன் ஜனம் என் ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அந்த இடத்துல ஆண்டவரை உறுதியாக என்ன செய்தா, அந்த ரூத் என்ன செய்தா, பிடித்து கொண்டாள். பிடித்து கொண்டு அவளை ஃபாலோ பண்ணி வர்றா. ஃபாலோ பண்ணி வரும்போது இங்கே ஒன்றும் பெரிய மாளிகை கூட கோபுரமெல்லாம் கிடையாது இந்த பெத்லகேமில். அவள் பரதேசியாக தான் இந்த இடத்துல வந்து அவள் போயிருக்கா. திரும்பவும் அந்த ஊருக்கு என்ன செஞ்சுருக்கா, வந்திருக்கிறா. அது ஒரு கோதுமை அறுப்பின் நாளாக இருந்துச்சு. அப்போ இவள் ஒரு வயலில் போய் அவள் வந்து கருது பொறுக்கிறதுக்கு நகோமி சொல்கிறா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா அவள் போகிறா. போய் அந்த கருது பொறுக்கிற இடத்துல தான் போவாஸ் என்ன செய்கிறாரு, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அந்த ரூத்தை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவளை பற்றி விவரங்களெல்லாம் அவர் கேட்டதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ அதாவது உண்மையாக அந்த ஒருத்தி வந்து அவள் திரும்ப போயிட்டா, ஆனால் நீ உன்னுடைய மாமியாரை விட்டு போகாமல் அவளுடைய கஷ்டத்தில் நீ பங்கெடுக்கும்படியாக அவளுடைய ஜனத்தை தேடி அவளுடைய தேவனை நீ உறுதியாய் பற்றி கொண்டதுனால இந்த செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நம்ம அந்த மாதிரி உறுதியாக ஆண்டவரை என்ன செய்யணும், பிடிக்கணும். எல்லாருமே வேற தெய்வங்களை வழிபட்டவங்க தான் நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். எங்கள் முன்னோர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, சிவகாசி பட்டணத்தில் தேர் இழுத்தவங்க, பத்திரகாளி அம்மன் கோயில் திருவிழாவில் தேர் இழுத்தவங்க. அந்த சந்ததியிலேருந்து தான் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார். இங்கே ஒவ்வொருத்தரையும் கேட்டோம்னா அவங்களோட பேக்ரவுண்டெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கடந்து நாங்கள் வரும்போது எங்களுக்கு முன்னோர்கள் என்ன பிடிச்சாங்க, இந்த தேவன் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் நமக்கு அடைக்கலமானவர்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக ஆண்டவரை பிடித்து கொண்டதுனால இன்றைக்கு நாங்கள் அந்த அடைக்கலத்துக்குள்ளாக என்ன செஞ்சுருக்கிறோம், வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத் அவள் ஆண்டவரை அறியாதவ, பிறந்து வளர்ந்தது வாலிப பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் இந்த இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவளுக்கு எந்த அறிவும் கிடையாது. அவள் வாழ்ந்த ஊர் வேற, அவங்களுடைய பாரம்பரியம் வேற, அவங்களுடைய இறை வணக்கங்கள் வேற. ஆனால் இத்தனையும் தாண்டி இப்போ எங்கே வந்திருக்கிறா, இந்த கொஞ்ச நாட்கள் பஞ்சம் பிழைக்க போன இந்த குடும்பத்தில் அவள் வாழ்க்கைப்பட்டு அந்த குடும்பத்தினருடைய தேவனை தன் சொந்த தேவனாய் இரட்சகராய் அவள் என்ன செய்தா, அவள் அறிந்து கொண்டவ சரி நமக்கு தான் தெரியும்ல அப்படின்ட்டு போகாமல் முழுமையாய் அவருக்குள்ளாக என்ன செய்தா, தன்னை ஒப்பு கொடுக்கிறத அவள் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதனால என்ன நடக்குது, எந்த வயலில் அவள் கருது பொறுக்கி பிழைக்க தன் பசியாற்றுறதுக்கு தன் மாமியாளுக்கு கொஞ்சம் கஞ்சிக்கு கொஞ்சம் கருது கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு போய் பொறுக்க போனாலோ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியாய் ஆண்டவர் அவளை என்ன செய்தார், ஆசீர்வாதமாய் வைத்தார். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஒரு கருது பொறுக்க சிந்தி கிடக்கிற கருதுகளை பிறக்க போனவா அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவளை ஆசீர்வதிக்கிறார். அந்த போவா சொல்கிறான், உன் செய்கைக்கு தக்க பலன், நம்முடைய செய்கை எப்படி இருக்குது, ஆண்டவருக்குள்ளே என்னுடைய செய்கை எப்படி இருக்குது, என்னுடைய பேச்சு என்னுடைய நடவடிக்கை நான் உறுதியான ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேனா, இல்லை மாய்மாலமாக சும்மா இங்கே போனால் எனக்கு இது கிடைக்கும், இங்கே போனால் எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், சும்மா அதுக்கு மட்டும் நம்ம வர்றோமா, உறுதியாய் அவர் தான் எனக்கு அடைக்கலம்,
அவருக்குள்ளே நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் மட்டும் எனக்கு போதுன்ற முழு 100% நம்மளை அவருக்குள்ளாக வைத்து நம்ம வைத்திருக்கிறோமா? நாமளே என்ன செய்யணும்? ஆராய்த்து பார்க்கணும். ஒரு ரூத், அது ஆண்டவரை அறியாத பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுமையாய் அவ சொல்கிறா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படி சொல்லி அந்த அடைக்கலத்துக்குள்ளே அவள் தன்னை வைத்து கொள்ளுகிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம், மல்கியா 4:2 நம் தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். மல்கியா 4:2 4:2 இந்த இடத்துல மல்கியால ஆண்டவர் எப்படிப்பட்ட அடைக்கலமானவர்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். 4:2 என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் என்ன இருக்குமா? முதல்ல நம்ம பார்த்தோம் அவர் நமக்கு அடைக்கலமானவர்னு சொல்லி பார்த்தோம். இங்கே பார்க்குறோம் அந்த செட்டையின் கீழ் என்ன இருக்குது? ஆரோக்கியம் இருக்குது. நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்மை வைக்கும்போது நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு, பலனை கொடுக்குறாரு, ஒரு பாதுகாப்பை கொடுக்குறாரு. இதை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா அந்த செட்டைகளுக்குள்ளாக நம்ம போகணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் செட்டைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது மட்டும்தான் நம்ம ஆரோக்கியத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பலவீனப்படும் போது, ஆண்டவரே நம்முடைய செட்டையின் கீழே நான் இருக்கிறேனா? இந்த இடத்துல அவர் சொல்ற, நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கு. அப்போ அவருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே இருக்கும்போது, அங்கே ரூத்தை நம்ம பார்த்தோம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி வந்தவளுக்கு ஆண்டவர் ஒரு அடைக்கலம் கொடுத்தாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வைத்திருக்கிறாரு. அவங்களுக்கு எப்படிப்பட்ட அடைக்கலம் கிடைக்குது? அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை தேவன் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல நமக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் என்ன செய்யுமா? உதிக்குமா. நீதியின் சூரியன் உங்கள் மேலே என்ன செய்யும்? உதிக்கும். அநியாயம் உங்கள் மேலே பலன் கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை பாதுகாக்கிறாங்க. அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் உங்கள் மேலே வராதபடிக்கு கர்த்தராகிய நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிப்பார். அவருக்கு கீழே என்ன இருக்குது? ஆரோக்கியம். அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய செட்டையின் கீழே அந்த அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் தேவ பயம் நமக்குள்ள இருக்கணும். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் செட்டையின் கீழ் இருக்கிற அந்த அடைக்கலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள, அந்த ஆரோக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த ஆரோக்கியத்தை, அந்த செட்டையின் கீழ் அந்த ஆரோக்கியத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் அப்படியே நம்மளை ஒரு செட்டைக்குள்ளாக வைக்கிற அந்த ஒரு தரிசனத்தை நம்ம வச்சு பார்க்கும்போது, அவர் மகிமை இதை நான் வாசித்து இந்த இதை எடுக்கும்போது எனக்கு அப்படி தான் தரிசனத்தில் நான் வச்சுக்கிட்டேன். அவர் செட்டையின் கீழே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர், நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர், நமக்கு ஒரு பலனை தேவன், நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம், எரேமியா 33:6 பார்க்கலாம். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். 33:6 பார்க்குறோம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியம், அவருடைய செட்டையின் கீழே ஆரோக்கியத்தை பார்த்தா இந்த இடத்துல அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். யாருக்கு? அவருக்கு, அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு, நல்ல பலனை கொடுக்குறாரு, நல்ல சௌக்கியத்தை கொடுக்குறாரு, வியாதியிலேருந்து ஒரு குணமாக்குகிறாரு. பாருங்க, ஒரு ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா
அவர் எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? எத்தனை, அதாவது சுகமாக இருப்பேன்னு சொல்லிட்டா போதும், அத்தனையும் இந்த இதில் அடங்கிடும். ஆனால் தனித்தனியாக அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் என்ன செய்வேன், வெளிப்படுத்துடைய செட்டையின் கீழே இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும், நமக்கு தீராத வியாதிகளிலிருந்து ஒரு சுகத்தையும் ஒரு குணப்படுத்துகிற ஒரு கிருபையவும் ஆண்டவர் செட்டையின் கீழே என்ன செய்திருக்கிறாரு, வைத்திருக்கிறார். சும்மா வந்தோம் போனோம் அப்படி இல்லைப்பா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்து பாருங்கள், ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு பாருங்கள், அவருடைய அடைக்கலத்தில் நீங்கள் உங்களை கொடுத்து பாருங்கள். எப்படி அந்த கோழி தன்னுடைய குஞ்சுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்ததோ, அதுபோல் ஆண்டவர் நம்ம பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை குணமாக்க. இன்னைக்கு வியாதி இல்லாத ஆட்களே கிடையாது. ஏதாவது ஒரு வியாதி, ஏதாவது ஒரு பலவீனம் எல்லாருக்குள்ளே இருக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இந்த கொரோனா டைமில் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கொரோனா டைமில் எல்லாம் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கணும்னா எல்லாரையும் கொண்டு போய் ஒரே இடத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க, அடைச்சிட்டாங்க. அதுக்குள்ளே இருந்துட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன செய்யாது, பரவாது. அந்த இடத்துல இருந்தவங்களும் நிறைய பேர் இறந்து தான் போனாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் உயிர் பிழைச்சாங்க. உலக பிரகாரமான அடைக்கலம் அவ்வளோதான், அவங்க அவ்வளோதான் செய்ய முடியும். அரசாங்கத்தால் அவ்வளோதான் ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியும். ஆனால் நித்திய ஜீவன் வரைக்கும் அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் அவர் என்னாலும் நம்மோடு கூட இருக்கிறாரு. உண்மையிலே நேற்று நடந்த காரியத்தை நான் பார்க்கும்போது, ஒருவேளை நான் அந்த செருப்பை நான் அந்த நேரத்தில் போடாமல் இருந்திருந்தா, ஒருவேளை இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் டே ஃபுல்லாக அவங்க காலில் போட்டு அது குத்தி குத்தி இருந்துருந்துச்சுன்னா என்ன நிலைமை ஆயிருக்கும்? அப்போ அவருடைய நாமத்தை நம்ம சொல்லும்போது, அவர் நாமத்துக்கு நாம் பயந்திருக்கும்போது, நீரே என் தேவன் சொல்லி நாம் நிற்கும்போது, அந்த பாதுகாப்பை நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. அடுத்தபடியாக ரூத் 2:13 வாசிங்க. ரூத் 2:13 அவளுக்கு எப்படிப்பட்ட அடைக்கலம் கிடச்சிது? ரூத் 2:13. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டால் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே. பாருங்க, அவ இந்த வார்த்தைகளை அவ எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வார்த்தையை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வார்த்தையை அந்த எஜமான் சொல்லுவாருன்ற எண்ணத்திலேயே அவன் அந்த இடத்துல வரலை. அந்த இடத்துல அவன் கதிர் பொறுக்கவே வரலை. ஆனால் அவளை குறித்த காரியங்கள் எல்லாம் அந்த போவாஸ் யார்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்றான் தெரியுமா? வேலைக்காரங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்றான். அது யார், அந்த பொண்ணு யார், எங்கேருந்து வந்திருக்கா, அவளுடைய சூழ்நிலை என்ன. அப்போ எல்லாவற்றையும் அந்த போவாஸ் என்ன செய்கிறான், தன்னுடைய வேலைக்காரர்கள் மூலமாக அறிந்து கொள்கிறான். அறிந்து கொண்டதுக்கு அப்புறம்தான் அவன் சொல்கிறான், உன் தேவனாகிய உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அப்போ இந்த வார்த்தைகளெல்லாம் அவன் சொல்லி, தேவனாய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாவதான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவள் சொல்கிறா, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருத்தியாக சமானமாக இராவிட்டாலும், நான் அதுக்கு தகுதியே இல்லைன்னாலும், நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே. அப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டவருடைய கரத்தில், அவள் சொன்னது நகோமியோட வரும்போது சொன்னான், தேவன் அந்த வார்த்தையை கனப்படுத்தினார். இங்கே போவாசுடைய வயல்வெளியில் அதை கிரியைகள் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் நம்ம தலையை என்ன செய்வார், உயர்த்துவார். நம்ம தேவைகளை ஆண்டவர் என்ன செய்வார், சந்திப்பார். அவள் வயிற்று பசிக்காக ஒரு கட்டு கருது பொறுக்கிறதுக்கு போனவா, அந்த வயலையே ஆண்டவர் அவளுக்கு சொந்தமாக்கி கொடுத்தாரு. அல்லேலூயா. அதே மாதிரி தான் கிரியைகளுக்கு தக்க பலன். நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ ஆண்டவருக்காக நற்கிரியைகளை செய்கிறதுல நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நான் இவ்வளோ செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே செய்யணுமா? செய்யணும். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ அந்த கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு,
அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் எங்கே வருதா? என்னோடே கூட வருது, என்னோடே கூட வருது. அதனால நீ என்ன செய்யாத, சோர்ந்து போகாத. நகோமி கிட்ட சொல்கிறா, என் தேவன் உன் தேவன் என் தேவன் சொல்லிட்டு ஆண்டவர் அந்த வார்த்தையை கனப்படுத்தினார். அவளுடைய செட்டையின் கீழே அவளை கொண்டு வந்தார், அவளை ஆசீர்வதித்தாருன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் 2 கொரிந்தியரில் 1:4 அவர் எப்படிப்பட்ட தேவன் சொல்லி பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1:4. 2 கொரிந்தியர் 1:4. 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். பாருங்க, இந்த இடத்துல அவருடைய செட்டையின் கீழே என்ன இருக்கு? தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. ஏன் இந்த இடத்துல கொரிந்தியர்ல ஏன் பவுல் இப்படிப்பட்ட ஒரு நிருபத்தை எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நாட்களில் அந்த உபத்திரவங்கள் நிறைய இருந்தது. சீஷர்களுக்கு நிறைய உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இருந்துச்சு. அந்த நாட்டில் இந்த கொரிந்து சபை மக்கள் என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. அப்போ இந்த பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகவும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல். பாருங்க, இந்த இடத்துல தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாரு? ஆறுதலின் தேவனாக இருக்கிறாரு. உண்மையிலேயே ராணி அக்கா சாட்சி சொல்லும் போது நான் பாபுவை நான் நினச்சி பார்க்குறேன். 23ஆம் தேதி அவங்க சொன்னது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். அவன் அன்னைக்கு எங்களோட தான் அவன் கேரள் ரவுண்டுக்கு வர்றான், ஆட்டோ எடுத்துகிட்டு வர்றான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நாளும் தேவையில்லாமல் வாயவே திறக்கவே மாட்டான். அவன் சின்ன பிள்ளையிலேருந்தே அவன் நாங்கள் அவனை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16 வயசு 18 வயசு இருக்கும். அந்த காலத்தில் இருந்தே அவன் வீண் வார்த்தை அவன் வாயில் வரவே வராது. என்ன சொன்னாலும் சிரிச்சுக்குவான். அக்கான்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிக்குவான். ஏதாவது அவங்க அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நாங்கள் அவனை சொல்லுவோம், கண்டிக்கும் போது குனிஞ்சிக்குவான். பிள்ளைகளாக உக்காந்துக்குவான். நிறைய மாற்றங்கள் அவனுடைய வாழ்க்கையிலலாம் வந்துச்சு. அவங்க இன்றைக்கி அந்த காரியத்தை அவங்க சொல்லும்போது நான் இந்த வசனத்தை தான் நினச்சேன். ஆண்டவருக்குள்ளே இருந்ததுனால அந்த ஆறுதலை அவங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரு ஆண்டவர்? பெரிய இழப்பு, எதிர்பார்க்காத ஒரு இழப்பு. ஒரு நாள் அதாவது முடியலை, சுகமில்லாமல் படுத்திருந்தான், வியாதிப்பட்டான், பலவீனப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், அப்படின்னா கூட சரி ஏதோ முடியாமல் இருந்தால் இது பண்ணிட்டான், இறந்து போயிட்டான்னு சொல்லலாம். எங்களோட கூடவே அன்றைக்கி ராத்திரி பூரா அலைகிறான். அடுத்து நாங்கள் விட்டுட்டு புறப்பட்டு போகிறோம். அக்கா பத்திரமா போயிட்டு வாங்க, இங்கேருந்து தான் ஆட்டோ திருப்பிக்கிட்டே எனக்கு இன்னுமே அதெல்லாம் மறக்கவே மறக்காது. அக்கா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சொல்லிட்டு போன பையன் பாருங்கள், அடுத்த நாள் அவன் உயிரோடு இல்லைன்ன போது, அப்போ அந்த சூழ்நிலையில் ராணியக்கா அந்த ஆண்டவருடைய செட்டைக்குள்ளே இருந்ததுனால தான் அவங்களால அந்த ஆறுதலை பெற முடிஞ்சுது. உண்மையிலே நம்மளும் எத்தனையோ கடந்து வந்திருப்போம்ல, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு அவருடைய செட்டையின் கீழே இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு ஆறுதலையும் ஒரு தேறுதலையும் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவருடைய செட்டையின் கீழே என்ன இருக்குது? ஆறுதல் கொடுக்கிற வார்த்தைகள் இருக்குது. ஆறுதல் கொடுக்கிற வார்த்தைகளுடைய செட்டையின் கீழே இருக்கிறத நம்மளால் உணர முடியும். அப்போ நம்ம எப்பெல்லாம் முடியுதோ அந்த நேரமெல்லாம் நம்மளை நிதானிச்சுப்பாங்க. நான் ஆண்டோடைய செட்டைக்குள்ளே நான் இருக்கிறேனா, அவருடைய பாதுகாப்பின் எல்லைக்குள்ளே நான் இருக்கிறேனா, எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு அவர் நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேனா, நான் வெளியில் இருக்கிறேனா. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அதை யோசித்து நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம். அதே ரூத்து 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ரூத் 3:10. 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. போதும், அந்த வசனம் வரைக்கும் போதும். நீ யாரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாகன்னு சொல்லியிருக்கு? கர்த்தரால். ஏன்னா அவன் கர்த்தருடைய செட்டைக்குள்ள இருக்கிறான். அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவளுக்கு
பூரணமாக கிடைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, முழுமையாக ஆண்டவருக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்தா, அவள் எந்த இடத்துல அவள் கலங்கி பயந்து சோர்ந்து நின்றாலும் அந்த இடத்துல அவள் தலையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உயர்த்தினார். அதே போல் நம்ம இன்னொரு இடத்துல நம்ம ஒரு சம்பவத்தை, இன்னொரு பெண்ணை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோசுவா 2:12 2:12 வாசிங்க. 12. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு வாசிங்க அடுத்தது. நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். பாருங்க, இந்த இடத்துல யாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம்? ராகாபை குறித்து நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ இந்த ராகாப் அவளுக்கு நல்லா தெரியும், இந்த எரிகோ நிச்சயமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய கைகளுக்கு தப்புவிக்கப்பட மாட்டாது. ஏன்னா அந்த எரிகோ அழிக்கப்பட்டு போயிடும். வந்திருக்கிற ஜனம் எந்த ஜனம்? தேவனுடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனம் இந்த எரிகோக்குள்ளே வந்துட்டு இருக்குது, எரிகோவுக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்குது. அப்போ இந்த எரிகோக்குள்ளே இருக்கிற இந்த ராகாபுடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இவர் ராகாபுக்கு நல்லா தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே நுழைஞ்சாலும் அந்த இடத்துல தேவன் அவங்களுக்கு மகா பெரிய வெற்றியை கொடுப்பாரு. அந்த இடம் முழுவதும் சுட்டரிக்கப்பட்டு போயிடும். இவ எரிகோ பட்டணத்தில் இருந்தாலும் அந்த செய்திகளை எல்லாம் அவள் அறிந்து கொள்ளுகிறவளாக இருந்தாள். அவளுக்கு நல்லா தெரியும், இந்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒருவரும் தப்ப முடியாது. அவருக்கு விரோதமாக இருக்கிற யாராலையும் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட அந்த இஸ்ரவேலின் தேவனை கொண்டு ஒரு யுத்தத்துக்கு ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்குது. அந்த கூட்டத்தில் வேவுக்காரர்கள் உள்ளே வந்துட்டாங்க. இதை எரிகோ பட்டணத்தில் இருக்கிற ராகாப் அறிந்து கொண்டா. அவள் வீட்டுக்கு தான் அந்த வேவுக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ அவன் நல்லா சொல்கிறான். அந்த 2ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். 2:9 வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். பாருங்க, அந்த ஆண்டவரை பற்றி நல்லா அறிந்திருந்தா. அவ உங்க கையில கட்டாயம் ஆண்டவர் வந்து உங்களுடைய தேவன் எங்கள் தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி நீங்க வளர்ந்து வந்த பாதைகளை குறித்து நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டேன். பாருங்க, இவ எரிகோவில் இருந்தாலும் அந்த வந்து கொண்டிருக்கிற ஜனத்தை வழி நடத்துகிற தேவனை குறித்து அவளுக்கு ஒரு நல்ல அறிவு இருந்துச்சு. ஏன்னா அந்த தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற பெலன் வந்து எங்களுடைய தேசத்துக்கு இல்லை, எரிகோ பட்டணத்துக்கு ராஜாவுக்கு இல்லை. திகில் பிடிச்சிருச்சு. அவங்க பயந்து போய் இருக்கிறாங்க. நிச்சயமாக எங்கள் எரிகோ பட்டணம் தப்புவிக்கப்பட மாட்டாது. ஏன்னா உங்கள் தேவனை பற்றி நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். எங்கள் தேசம் அறிந்திருக்கிறது. குறிப்பாக நான் ரொம்ப எனக்கு இந்த தேவனை பற்றி நல்லா தெரியும். நிச்சயமாக நாங்கள் தப்புவிக்கப்பட முடியாதுங்கிறத நான் நல்லா அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவன் பேரில் ஒரு ஆணையை கேட்டு என்ன செஞ்சிடறா, அந்த தேவனுக்குள்ளே அந்த அடைக்கலத்துக்குள்ளே அவள் கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் என்ன செஞ்சுக்கிறா, வச்சுக்கிறேன். அந்த தூதர்கள் அந்த அந்த வந்திருக்கிற அந்த வேவுக்காரர்கள்ட்ட போய் சொல்கிறான், என் குடும்பம், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் தங்கச்சி எல்லாம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும், பாதுகாக்கப்படணும். ஒன்றும் கூட என்ன செய்யக்கூடாது, சேதமாகக்கூடாது. அப்போ அவங்க நல்லா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நீ உள்ளே வச்சு ஒரு சிவப்பு கயிறை நீ வெளியே தொங்க விட்டா மட்டும்தான் நீ என்ன செய்ய முடியும், தப்ப முடியும். உனக்கு எல்லாம் ஆசை தான், அது வேணும், இது வேணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு தேடி வரணும், ஆரோக்கியம் வேணும், பலன் வேணும், சமாதானம் வேணும், ஆறுதல் வேணும். ஆனால் அந்த சிவப்பு கயரை மட்டும் தொங்க விடலைன்னா எதுவுமே கிடைக்காது. அப்போ உன்னதமான அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே மட்டும்தான் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம்
இருக்கும். அப்ப அந்த ராகாப் அந்த வார்த்தைகளின்படி தன் குடும்பத்தை எல்லாம் உள்ள வச்சு சிவப்பு கயிறை தொங்க விட்டு அந்த இடத்துல தன் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டாள். அந்த சிவப்பு கயிறு எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறிக்குது, அவருடைய ரத்தத்தை குறிக்குது. அந்த ரத்தத்துக்குள்ள அந்த அடைக்கலத்துக்குள்ள நம்ம வரும்போது மட்டும்தான் இத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்மளால பெற முடியும். அந்த அடைக்கலத்துக்குள்ள வரணும் முழுசா 100%. சும்மா நான் உபவாச ஜபத்துக்கு வந்தேன், சும்மா கேட்டேன் போனேன். வீட்டில் போய் இந்த ஆண்டவரை தியானிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு பலவீனம் இருக்குது, ஆண்டவரே என்னை உங்களுடைய அடைக்கலத்துக்குள்ள நான் வைக்கிறேன், எனக்கு பலன் தாங்க, எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை தாங்க, எனக்கு குணமாகிறதுக்கு கிருபை தாங்க, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, உங்களுடைய ரத்தத்தில் வல்லமை இருக்குது, எனக்கு விடுதலை கொடுங்க, அந்த வியாதியிலேருந்து, போராட்டத்திலேருந்து, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்க. அந்த ராகாப் தெளிவாக கேட்டு வாங்கிக்கிட்டான். இன்னைக்கு நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்து உட்காந்துருக்குறோம். அப்போ நம்ம குடும்பத்துக்கெல்லாம் யார் நம்ம பொறுப்பு? இங்கே வந்து உட்காந்து இந்த வசனத்தை கேட்குற நம்ம தான் பொறுப்பு. என் குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா நான் அடைக்கலத்துக்குள்ளே இருக்கணும். அவள் ராகாப் அந்த அடைக்கலத்துக்குள்ளே தன்னை வச்சா தன் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டார். அவங்க அப்பா அம்மா ஆடு மாடு மிருக அவளோடது எதுவுமே சேதமாகலை. வீடை மட்டும் விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வந்துட்டாங்க. இதை விட உயர்ந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவருடைய வம்ச வரலாறுல அவளுடைய பேரை கொண்டு வந்தார். சல்மோன் என்று சொல்லக்கூடிய ஒருவனை அவள் மனமுடித்து அவள் பெரிய ஒரு சரித்திரத்தில் ஒரு இடம் பெற்றவளாய் அவள் என்ன செய்தா இருந்தாள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல வைங்க. குடும்பத்தை அடுத்து ஆண்டவர் என்ன செய்வார்? கொண்டு வருவார். முதல்ல நம்ம 100% அவருடைய அடைக்கலத்தில் நம்ம வைக்கணும். வைக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. உன்னுடைய செய்கைக்கு தக்க பலன், அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்களுக்கு அந்த பலன், அவருடைய செட்டையின் கீழே ஒரு ஆரோக்கியம், அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேலே அவருடைய கிருபை, அவரை நம்பி இருக்கிறவர்களை ஒருபோது அவர் கைவிட மாட்டார். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி அந்த பிள்ளை வந்தா. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவங்க எப்படி கேட்டு வந்திருக்கீங்க? இந்த ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு கேட்டு வந்திருக்கீங்களா? நம்பி வந்திருக்கீங்களா? நம்ம நிச்சயமா நம்ம யோசிக்கணும். நம்பி வந்திருக்கீங்களா? இல்லை சும்மா போயிட்டு ஒரு பொழுதுபோக்கா உட்கார்ந்து இருந்துட்டு இங்கே ஒரு 10 நாள், அங்கே யாராவது டூர் போனாங்கன்னா அந்த ஏரியாவுக்கு ஒரு 10 நாள் டூரு. ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான்ப்பா, நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம், என் குடும்பத்துக்கு நீங்கள் தான் எனக்கு ஆறுதல், நீங்கள் தான் எனக்கு பலன், நீங்கள் தான் எனக்கு ஆரோக்கியம், நீங்கள் தான் எனக்கு நம்பிக்கை, நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதத்தை தர்றவங்க. அப்படி முழுசா இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரும் நீங்கள் சொல்லி பாருங்க, ஆண்டவரே உங்கள் கையில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், உங்கள் அடைக்கலத்தில் நான் வைக்கிறேன். ஒரு கோழி அது செட்டைக்குள்ளே அந்த குஞ்சு போய் அடைஞ்ச மாதிரி நம்ம ஆண்டவருடைய செட்டைக்குள்ளே நம்ம போய் நம்மளை ஒப்பு கொடுத்து நிற்கணும். ஆண்டவரே நீங்கள் தான்ப்பான்னு சொல்லி முழுசா 100% என் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை தாங்க, என் தேவைகளை சந்திங்க, என் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதுக்கு கஷ்டப்படுது, இந்த வியாதியில் போராடிக்கிட்டு இருக்கிறோம், இந்த கடன் பிரச்சனை, இத்தனை காரியத்தையும் வச்சுட்டு சும்மா வந்து பார்த்துட்டு போகிறதுல பிரயோஜனமே இல்லை. நானும் சர்ச்சுக்கு வந்தேன்றதுல பிரயோஜனமே இல்லை. அவ சொன்னா, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், அப்படி சொல்லி அவன் வைராக்கியமா வரா. அந்த ராகாப் சொல்றா, இந்த தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார், என் குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா அந்த ஆண்டவர் பேரில் சத்தியம் பண்ணி கொடு, ஏன்னா உன் சத்தியத்தை நான் நம்ப மாட்டேன், அந்த கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறாருன்ற அந்த ஒரு செக்யூரிட்டி எனக்கு என்ன செய்யணும்? வேணும். அப்போ அவங்க ஆணையிட்டு கொடுத்தாங்க. அந்த குடும்பம் முழுவதையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பாதுகாப்பார். பாருங்க, இன்றைக்கி நம்ம குடும்பம் நம்ம கையில் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கணும்? ஆண்டவர் மட்டும்தான். இன்றைக்கி எத்தனை விதமான பாவங்கள் சூழ்ந்திருக்கு தெரியுமாப்பா உலகத்தில், நம்மளை சுற்றிலும். இன்றைக்கி ஜெபிச்சது கொஞ்சம், கடலில் பெருங்காயம். ஆனால் ஏராளமான பாவமான உலகத்தில் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டுருக்குறாங்க. பாருங்கள், 5 வயசு பிள்ளைய ஸ்கூல்லேருந்து அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வண்டிக்குள்ளே உள்ளே விட்டுட்டு
கதவை பூட்டுறதுக்குள்ள மிளகாப்படி அவங்க அப்பா மூஞ்சில் தெளித்து அந்த 5 வயசு பெண் குழந்தைய தூக்கிட்டு ஓடுறான், விரட்டி போகிறாங்க. அப்படி அப்போ கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே நம்ம பாதுகாப்பில் இல்லை, நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்ம செக்யூரிட்டியில் இல்லை. ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். நம்ம ஆண்டவர் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். நம்ம ஆண்டவர் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அவருடைய பாதுகாக்கிற வல்லமை நமக்கு இல்லைன்னா, அந்த செட்டையில் கீழே நம்ம இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை, இன்றைக்கு என் குடும்பத்தை உங்களுடைய செட்டையின் கீழே வைக்கிறேன், உங்களுடைய அடைக்கலத்துக்குள்ளே நான் நிற்கிறேன்ப்பா. எங்கள் குடும்பத்துக்கு தேவையான பாதுகாப்பை தாங்க, எங்கள் குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தாங்க, எங்கள் குடும்பத்துக்கு தேவையான பலனை கொடுங்க. நம்மளெல்லாம் ஆண்டவர் ரெப்ரசன்டேட்டிவாக தான் இந்த இடத்துல வந்து உட்கார வச்சுருக்காரு. என் குடும்பத்துக்கு, நான் வாழ்கிற திருச்சபைக்கு, நான் செய்கிற ஊழியங்களுக்கு நான் தான் பொறுப்பு. அதை கொண்டு வந்து அந்த அடைக்கலத்துக்குள்ளே நான் வைக்கிறது என் கை. ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும்போது சொல்வார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி அந்த தேசங்கள் பிரிக்கப்படும் போது ஒரு அடைக்கல பட்டணத்தை நீ என்ன செய்யி வை. இத்தனை கோத்திரத்துக்கு ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கணும், இத்தனை கோத்திரத்துக்கு ஒரு இத்தனை அடைக்கலம், 3 பட்டணம் 5 பட்டணம், பெரிய கோத்திரமாக இருந்துச்சுன்னா 5 பட்டணத்தை வை, 3 பட்டணத்தை வை. எதுக்கு வைக்கணும்? எந்த இடத்துல யார் எந்த சூழ்நிலையில் யார் பாதிக்கப்படுறாங்களோ ஓடி வந்து அந்த அடைக்கல பட்டணத்தில் உள்ளே வந்துரு. உள்ளே வந்துட்டேன்னா உன்னை யாரும் எதுவுமே செய்யவே முடியாது. நீ பாவம் பண்ணினவனாக இருக்கலாம், அக்கிரமம் பண்ணினவனாக இருக்கலாம், கொலை செஞ்சவனாக இருக்கலாம், கொள்ளையடிச்சவனாக இருக்கலாம். நீ மனம் திரும்பி ஓடி வந்து அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்துட்டேன்னா உனக்கு பாதுகாப்பு அங்கே இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் நமக்கு அடைக்கலம் கொடுக்குற தேவன் ஒருவர் உண்டு. அவர் கரத்தில் போய் நம்மளை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, என் பாவத்தெல்லாம் நீங்கள் மன்னிச்சிடுங்க, என்னுடைய அக்கிரமத்தெல்லாம் நீங்கள் மன்னிச்சிடுங்க, எல்லா சாபத்தையும் எங்கள் குடும்பத்தை. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் சாபத்துக்குள்ளே கிடக்குது, நிறைய குடும்பங்கள் வந்து பாவத்துக்குள்ளே கிடக்குது. அதெல்லாம் மீட்கணும்னா இன்றைக்கி வந்து உட்கார்ந்துருக்கிற நீங்கள் தான் ஜெபிக்கணும். என் குடும்பத்தை பாவத்திலேருந்து மீட்டுக்கு ரட்சிங்கப்பா, எல்லா அக்கிரமத்திலேருந்து மீட்டு ரட்சிங்கப்பா. நம்ம சொன்னால் கேட்பாங்களா பிள்ளைங்க? கேட்க மாட்டாங்க. ஆலோசனை சொன்னால் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம எங்கே வைக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்தில். அவர் சமூகத்தில் வைக்கும்போது தான் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. கண்களை மூடிட்டு நம்ம ஜெபிப்போமா? சோதரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம். அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா, சோதரம். தேவன் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஆண்டவரை, எங்கள் தேவன் எங்களுக்கு அடைக்கலமானவர். அப்போ அவர் செட்டையின் கீழே ஆரோக்கியம் உண்டு. ஆமேன் ராஜா. அவர் செட்டையின் கீழே ஆறுதல் உண்டு. அவர் செட்டையின் கீழே ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர் நம்மை சுகப்படுத்துகிறவர், குணப்படுத்துகிறவர், குணமாக்குகிறவர். ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரை, இன்றைக்கு அப்பா நீ எங்களுக்கு அடைக்கலமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு அரணாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ரூத் எப்படி ஆண்டவரே உம்மை அண்டி ஆண்டவர் உம்மை இறுக பிடித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் அதுபோல் அப்பா அந்த ராகாப் எப்படி ஆண்டவரை தன்னை அடைக்கல பட்டணத்தில் அடைக்கலத்துக்குள்ளாக ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து தன் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டாலும் அதுபோல ஏசப்பா இந்த நாளில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய செட்டையின் கீழே வைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் ஆண்டவர் விக்கனங்கள் கடந்து போகும் பட்டும் அப்பா உம்முடைய செட்டையின் கீழே மறைத்து வைக்கிற தேவன் அப்பா, ஒழித்து வைக்கிற தேவன் அப்பா. அப்படியா இந்த பொல்லாத உலகத்தில் அப்பா எந்த சூழ்நிலைகளிலே அப்பா நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அப்பா உடைய சத்தத்தை கேட்டு உடைய செட்டையின் கீழ் வந்து நிற்கத்தக்கதாக என் தேவனுங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாய் எங்கள் குடும்பங்களை நாங்கள் பாதுகாக்க உடைய செட்டையின் கீழே கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பாடக்கூடாது. சமம். பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை
சோதரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலைக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து சில காரியத்துக்காக செபித்தோம். அந்தந்த ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பாதுகாத்து அவர் எதெல்லாம் நோக்கி என்னக்கா செபக்குறிப்புகள் யாருக்காதும் செபக்குறிப்புகள் யாருக்குமே இல்லையா?